ஆளுங்கட்சி முழுமையாக ஈடுபட்டு அதோட அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது ஒரு பக்கம் கலெக்டர், ஒரு பக்கம் எஸ்பி, இன்னொரு பக்கம் அந்த திமுக மாவட்ட செயலர் எம்எல்ஏ அமர்ந்து அவருடைய அழுத்தத்தின் பேரில் இப்படிப்பட்ட பேட்டி கொடுக்கிறார். உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளிப்பட்டிருந்தா பல உயிர்களை காப்பாற்றும். இது உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேணும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கும்போது சொல்றார், எங்களுக்கு தகவல் கிடைத்திருந்தால் இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்த சொல்றார். அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர். இதற்கு முன்பே எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பே தொலைபேசியில மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு தொடர்பு கொண்டு கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்கிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கோரிக்கை வைத்தார். பிறகு 18ஆம் தேதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு நேரில் சந்தித்து இந்த கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்கிறது இந்த பகுதியிலே கள்ளக்குறிச்சி